பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது ஒரே பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்றீங்களா? வாழ்க்கை சலித்து விட்டதா? அப்படிலாம் நினைக்காதுங்க. பிரச்சனை வந்தாதான் நல்லா இருக்கும். பிரச்சனை போராட்டம் இல்லாட்ட வாழ்க்கை நல்லா ருசிக்காது. பிரச்சனை போராட்டம் வரட்டா இயேசுடைய அற்புதங்களை நம்ம ருசிக்க முடியுமா? அது வந்தாதான் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இதெல்லாம் தாண்டி வர உதவி செய்தார்னு சொல்ல முடியும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கட்டடத்தை பார்க்கீங்களா? ரொம்ப பழமையா பாழடைந்து போன நிலைமையில இருக்குதுல்ல. நான் சொன்னல, தனுஷ்கோடி இந்த இடத்துல புயல் வந்து ஒரு அழிவு உண்டாச்சுன்னு. 40 வருஷத்துக்கு முன்னால இந்த கட்டடம் ஒரு போஸ்ட் ஆபீஸ். இந்த இடத்துல ஒரு பெரிய ஊர் இருந்திருக்கிறது. இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய போஸ்ட் ஆபீஸ், தபால் நிலையம் இது. அப்ப இது எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும் அந்த நாட்கள்ல இல்ல. ஆனா இன்றைக்கு அது பாழடைந்து கிடக்கிறாரு. காரணம், ஒரு புயல் வந்தது, அதனால கடல் கொந்தளித்து அழிவு ஏற்பட்டு இன்றைக்கு அதனுடைய சிதிலங்கள் தான் இங்க இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில இந்த புயல் வீசும் போது, கடல் கொந்தளித்து சேதம் உண்டாக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை அழிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கூட இருந்தா அவர் அரணாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். புயல் கடந்து போய்விடும், நம்ம சேஃபா இருப்போம். ஆபத்து கடந்து போய்விடும், நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்கல்ல, அவரோடு கைப்பிடித்து நடக்கிறீங்கல்ல. இயற்கை எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டது. அவர் தான் அதை சிருஷ்டித்தார். கடலை கூட இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னு சொன்னாங்க, நிற்கும். அலைகளை பார்த்து இறையாத அமைதலா இருந்தா அது அமைதலாகிவிடும். காற்றை பார்த்து அமைதியா இருன்னு சொல்லிட்டா காற்று அமைதியாகிவிடும். என்னால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தன் கைக்குள்ளே வைத்திருக்கிறவர், அவர் மூலமாக தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கென்று பிரத்யேகமா என்ன வசனம் வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லார். என் மகனே, என் மகளே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்படின்னா, ஒரு தோட்டம் இருக்குன்னு வைங்களேன், பக்கத்துல ஒரு நல்ல ஆறு ஓடுகிறது, நீர் நிலை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த தோட்டம் செழிப்பா இருக்கும். ஆனா சில இடங்களுக்கு போகும்போது வறண்டு கிடக்கும். நான் ஒரு சமயம் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது, சான் பிரான்சிஸ்கோல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்திற்கு காரிலே பிரயாணப்பட்டு கூட்டி கொண்டு போனாங்க. பல மணி நேரம் டிராவல் போனா, அந்த ரோட்ல 2 பக்கமும் பெரிய தோட்டம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. மரங்கள்லாம் இருக்கிற எல்லாம் காய்ந்து போய் கிடக்கிறது. அப்படியே காய்ந்து பலனற்று கிடக்கிறது. அந்த காய்ஞ்ச போன தோட்டம் தெரியல. ஏன் இப்படி இருக்குது என்பதாய் கேட்டேன். இங்க இருந்து வறட்சி, மழை இல்லை, தண்ணீர் இல்லாததுனால இதெல்லாம் வறண்டு போனது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பெரிய தோட்டங்கள் வருமானம் கொடுத்தது, செழிப்பா இருந்தது, வறண்டு போயிட்டு. தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், வறண்டு போய் அதனுடைய முக ரூபமே மாறிவிடும். இல்ல, பச்சை பசேர்னு பலன் கொடுத்த மரங்கள் இன்னைக்கு காய்ந்து சருகாகி தொங்கி கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறது. நீங்க கலங்குறீங்களா? இல்ல, உங்க வாழ்க்கை அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நல்ல தண்ணீர் வருது, நீர் பாய்ச்சல் இருக்குன்னா அந்த தோட்டம் செழிப்பா இருக்குல்ல, பச்சை பசேர்னு பலன் கொடுக்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை வைத்திருக்கிறேன் என்பதாய். பிறகு எதற்கு நீ கலங்கணும்? அவர் நீர் பாய்ச்சலான தோட்டம், ஒரு செழிப்பான தோட்டம் உங்க வாழ்க்கையில செழிப்பாக்கி தருவார். எங்கெங்க ஒரே வறுமையா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கு, பண தேவை, நெருக்கம், எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு வறண்டு போய் தான் கிடக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே புறப்பட்டு வந்தா உங்க வாழ்க்கையை செழிக்கும். அதனால ஆண்டவரை ஜீவ தண்ணீராகிய நீர் என் வாழ்க்கையில வரணும். ஆண்டவரை ஜீவ தண்ணீர் ஒரு ஆறாக பெருக்கெடுத்து ஓடும்படி எனக்குள்ள இந்த ஆவியானுடைய வல்லமை பெருக்கெடுத்து வரணும் அப்படின்னு நீங்க ஜெபித்து வேண்டிக் கொள்ளும் போது அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி செழிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை மாற்றுவார். இந்த வறண்ட சூழ்நிலை மாறும்.
கருகி போன சூழ்நிலை மாறும். செழிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவரே, நீங்க தான் ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதி என் வாழ்க்கையில வரட்டும். எனக்குள்ள ஒரு நீங்க வாக்கு கொடுத்தபடி செழிப்புண்டாகட்ட நிச்சயமைங்க. இந்த வறட்சியான வறுமை, கடன் பிரச்சனை, பண தேவைகள், நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவதை நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு ஊருக்கு போயிருந்த சமயம் வாக்கிங் போன போது ஒரு தாயார் ஓடி வந்து எங்க வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னாங்க. நான் போன போது ஒரு சின்ன கடை முன்னால வச்சிருந்தாங்க. பக்கத்துல ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீடு தான். அவங்க உட்கார வைக்கிறதுக்கு சேர் கூட கிடையாது. அவங்க ஒரு பழைய பாயை விரிச்சாங்க. இதுதான் ஒரு எளிமையான நிலைமை, வறட்சியான ஒரு வாழ்க்கை. ஆனா விசுவாசத்தோடு தினமும் தேவாலயத்துல போய் தவறாம ஜெபம் பண்ணுவாங்களாம். நான் உங்களுக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த ஏழை தாயார் ஒரு வறண்டு போன ஒரு வாழ்க்கை. அந்த சின்ன கடையில என்ன வியாபாரம் நடக்கிறதோ 5 or 10 அதை வச்சு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. காலங்கள் கடந்தது. ஒரு நாள் வந்தது, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய ஃபேக்டரி, பெரிய பிசினஸ், செழிப்பு, பெரிய வீடு அதே இடத்துல கட்டிட்டாங்க. இப்ப பார்த்தா செழிப்பு, ஆசீர்வாதம். ஐயா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு காலத்துல வறண்டு போன வாழ்க்கை, பண கஷ்டம், நெருக்கம், சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவ தண்ணீராகி இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து தினந்தோறும் தேவாலயத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாங்களாம். அந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு அந்த வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றி நீரூற்றான தோட்டம் போல அவருடைய குடும்பத்தை மாற்றி விட்டார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. இப்ப இருக்கிற நிலைமை குறித்து கலங்காதுங்க. இனி வரப்போகிற ஆசீர்வாதத்தை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வற்றாத நீரூற்றாக இருக்கும். ஒரு அழகான தோட்டமாய், வசந்தமான தோட்டமாய் மாறும். விசுவாசத்தோடு செப்பீங்க, இயேசுவே எங்க குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் வறண்டமான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றமாலே முடியும். இயேசுவின் நாமத்திலிருந்து செழிப்பும் நன்மையும் குடும்பத்தில் உண்டாகட்டும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆக்குவேன்னு சொன்னீங்க. என் குடும்பத்தை, என் வாழ்க்கையபடி மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.